அனைவருக்கும் வணக்கம். பல வேத நூல்களையும் பகவத்கீதையையும் நமக்கு கொடுத்த வியாச மகரிஷிகளோட பிறந்த நாளை கொண்டாடுவதும் மற்றும் நம்மளோட இந்த ஆன்மீக பாதையில அறியாமை அப்படிங்கிற இருளை போக்கி ஞானம் அப்படிங்கிற வெளிச்சத்துக்கு நம்மளை கொண்டு வர நம்மளோட அனைத்து குருமார்களுக்கும் நன்றியை தெரிவிக்கும் நாளான இன்று அனைவருக்கும் குரு பௌர்ணமி நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ ஸ்ரீ பரமஹன்ச யோகானந்தர் இயற்றிய பகவத்கீதையோட விளக்க உரை காட் டாக்ஸ் வித் அர்ஜுனா, இதுல இருந்து தொடர்ந்து தொகுப்புக்குள்ள பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாகம் 4 அத்தியாயம் 1ல ஸ்லோகம் 1 தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு, நம்ம உடல்ல ஆன்மாவோட ராஜ்யம் இருக்கும் போது எப்படி இருக்கும், அகங்காரத்தோட ராஜ்யம் இருந்தா எப்படி இருக்கும். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் வியாசமுனிவருக்கும் அர்ஜுனருக்கும் பரமஹன்ச யோகானந்தா மற்றும் அனைத்து பரம குருக்களையும் சில வினாடிகள் தியானித்து அவங்களோட ஆசீர்வாதத்துடன் தொடங்கலாம். ஸ்லோகம் 1ல திருதராஷ்டர் சஞ்சயரை பார்த்து கேட்கிறாரு, யுத்த காலத்துல பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே என்ன நடந்தது அப்படின்ட்டு. இதனோட மறைமுக அர்த்தத்தையும் இந்த பாடல்ல வர தர்மக்ஷேத்ரா குருக்ஷேத்ரா அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தமும் இதுக்கு முன்னாடி பதிவுல பார்த்தோம். இன்னைக்கு இந்த கஷேத்திரத்துல இந்த உடல்ல ஆன்மாவோட ராஜ்யம், அதாவது இந்த போர்ல பாண்டவர்கள் வென்றார்கள் அப்படின்னா எப்படி இருக்கும், மாறாக அகங்காரத்தோட ராஜ்யம் நடக்கும்போது, அதாவது கௌரவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத யோகானந்தர் உருவகங்களை கொடுத்து விளக்குறாரு. முதல்ல ஆன்மாவின் ராஜ்யம், அதாவது நமக்குள்ள நம்ம ஆன்மாவை மறைக்கக்கூடிய எல்லா திரைகளும் விலகி இருக்கும் போது, ஆன்மாவிலிருந்து நம்ம செயல்படும் போது அரசாட்சியில அப்ப அரசராங்க ஆன்மா அமர்ந்திருக்கும். இந்த ஆன்மாவோட அரண்மனை மூளையில இருக்கும் 3 மையங்கள்ல இருந்து ஆன்மா வெளிப்படுத்தும் 3 உணர்வு நிலைகள், சூப்பர் கான்சியஸ்னஸ், கிரைஸ்ட் கான்சியஸ்னஸ் இல்லனா கூட்டஸ்த சைத்தன்யா மற்றும் காஸ்மிக் கான்சியஸ்னஸ். இதை பத்தி விரிவா போன பதிவுல பார்த்தோம். ஆன்மாவோட ராஜ்யத்துல அங்க பிரதம மந்திரியாக புத்தி இயங்கும். புத்தி அப்படிங்கிறது எப்போதுமே நம்மள இந்த மாயையிலிருந்து விலக்கி ஆன்மாவோட கொண்டு சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கும். புத்திங்கிற இந்த பிரதம மந்திரி ஆட்சி புரியும் நாடாளுமன்றத்துல மேல் அவையில இருக்கக்கூடிய 3 மையங்கள் ஆக்யா, விசுத்தி, அனாஹட்டா. அதே மாதிரி கீழ் அவையில இருக்கக்கூடிய மையங்கள் மணிப்பூரகம், சுவாதிஷ்டான, மூலாதாரம். ஆன்மாவோட ராஜ்யத்துல இருக்கிற வரைக்கும் இந்த 6 மையங்களுமே மனசு, புலன்கள் எல்லாமே உட்பட புத்தியோட சொல் பேச்சுக்கு இணங்கி ஆன்மாவோட வழிகாட்டுதலுடன் நடக்கும். இந்த நிலையில இருந்து வாழும்போது நம்மளோட உடலோட எல்லா இயக்க பகுதிகளும் உற்சாகத்துடனும் சுறுசுறுப்பாகவும் இயங்கும். அனைத்து உடல் உறுப்புகள், எலும்புகள், நரம்புகள், ரத்தம், சுரப்பிகள், தசைகள் இவை அனைத்தும் சீராக இயங்கும். ஆன்மாவோட ராஜ்யம் நடக்கும்போது மூலாதார சக்கரத்தை மையமா கொண்டிருக்கும் இந்த பிரகாசமான சக்தி, படைப்பாற்றல் சக்தி, மாபெரும் இயற்கை தாயான குண்டலினி சக்தி அமைதியாகவும் கட்டுப்பாட்டுடனும் இருக்கிறாங்க. உடல்ல ஆரோக்கியம், அழகு, அமைதி தென்படும். ஆழ்ந்த தியானத்துல இருக்கும் ஒரு யோகியன் கட்டளைக்கு ஏற்ப இந்த படைக்கும் சக்தியானது வெளிப்புறமாக திரும்பி புலன்களுக்கு ஆற்றல் கூட்டுறதுக்கு பதிலாக உள்முகமாக திரும்பி மூலாதாரத்திலிருந்து சகஸ்டாரம் வரைக்கும் பயணம் செய்யும் போது 1000 இதழ்கொண்ட தாமரையாக அமர்ந்திருக்கும் ஆன்மா மற்றும் பரமாத்மாவோட பிரகாச சக்தி வெளிப்படுது. புத்தியோட ஆளுமைக்கு கீழே வேலை செய்யும் இளவரசர்களான 10 புலன்களும் போன பதிவுல பார்த்த 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள். இந்த இளவரசர்கள் எல்லாருமே உயர்ந்தவர்களாகவும் நல்லவர்களாகவும் இருக்கிறாங்க. இந்த புலன்கள் தங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட குறிக்கோள்களை சரியாக நல்லபடியில நிறைவேற்றுகிறது. இதன் வழியாக ஆன்மா இந்த வாழ்க்கையில சரியான விதத்துல வெளிப்படுறதுக்கு புலன்கள் நன்முறையில ஒத்துழைத்து உதவுகிறது. ஆன்மாவோட ராஜ்யம் மற்றும் புத்தி இளவரசர்களோட சிறந்த ஆளுமையினாலும் முக்கிய பயனடைவர்கள் யாவர் அப்படின்னா குடிமக்கள், அதாவது சிந்தனைகள், சித்தம், உணர்வுகள், தாட்ஸ், வில், ஃபீலிங்ஸ். இது 3ம் எப்போதுமே ஞானம் மிக்கதாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் செயல்படுது. இந்த மாதிரியான நல்ல ராஜ்யத்துக்கும் குடிமக்களோட நல்வாழ்க்கைக்கும் உறுதுணையா இருந்து உழைக்கிற உழைப்பாளிகள், உயிரணுக்கள், அணுக்கள் மற்றும் பிராணசக்தி, செல்ஸ், ஆட்டம்ஸ், லைஃப் ஃபோர்ஸ். உடலில் உள்ள அனைத்து அணுக்களும் உயிரணுக்களும் பிராணசக்தியுடன் ஒற்றுமையோட திறமையோட உடலை ஆரோக்கியம் மிக்கதாக உருவாக்குது. அடுத்தது அகங்காரத்தோட ராஜ்யம் நடக்கும்போது அங்க அரசர ஆட்சி புரியறது அகங்காரம். நமக்குள்ள இருக்கிறது இறைவனோட ஒரு துகில் அப்படிங்கறத உணர முடியாம இறைவன் கிட்ட இருந்து பிரிக்கப்பட்ட ஒரு நிலையாக தான் என்று தனிச்சையா இருக்கக்கூடிய நிலையை உண்டாக்கக்கூடிய இந்த மாயையின் கைப்பிடியில வாழ்வதுதான் இந்த அகங்காரம். இந்த அகங்காரத்தை சூடோ சோல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பொய்யான போலித்தனமான ஆன்மாவாக வேடம் போடுறது. ஆன்மா மாறி தன்னை காமிச்சுக்கிட்டு இந்த உடல்ல ராஜ்யம் பண்றதுதான் இந்த அகங்காரம்.
ஆனா இந்த அகங்காரம் அப்படிங்கிற அரசர் ஆன்மா வசிக்கக்கூடிய மூளையில இந்த 3 மையங்களுக்குள்ள நுழைய முடியாது. அகங்காரம் மனிதனுடைய கான்ஷியஸ் அண்ட் சப்கான்ஷியஸ் ஸ்டேட் இந்த நிலைகளை மட்டும்தான் ஆளும் திறன் கொண்டது. அகங்காரத்தோட ராஜ்யத்துல பிரதம மந்திரியா வேலை பார்க்கறது அறியாமை, இக்னோரன்ஸ். அறியாமையோட ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யாரெல்லாம் அப்படின்னா, பொருள் மேல் ஆசை, உணர்ச்சிகள், பழக்க வழக்கங்கள், ஒழுக்கம் இல்லாத புலன்கள். இந்த ஆட்சியில மேல் அவைகளான மேல் 3 சக்கரங்களும் அடைபடுகிறது. கீழ் 3 சக்கரங்கள் மட்டுமே இயங்குது. அதுவும் எப்படி இயங்குது அப்படின்னா, புத்தியோட அறிவுத்திறன் இல்லாம அலைப்பாயும் மனசோட ராஜ்யத்துக்கு அடியில வருது. மனசு நம்மள பரமாத்மா கிட்ட இருந்தும் உண்மைகிட்ட இருந்தும் மறைச்சி பொருள் அடிப்படையான வாழ்க்கைக்குள்ள நம்மள இழுத்துட்டு போகுது. இந்த அகங்காரத்தோட ஆட்சியில உடல் வறண்டதுவாகவும் ஆரோக்கியமற்றதாகவும் மாறுது. நோய்கள், மூப்பு, பிணி ஒரு தொற்று மாறி இந்த அரசாட்சி முழுதும் பரவுது. மூலாதார மையத்துல வசிக்கக்கூடிய படைக்கும் சக்தியான இயற்கை தாயோட சக்தி தொடர்ந்து கலக்கம் அடையுது. இந்த சக்தி பாதுகாக்கப்படாமல் புலன்களோட கட்டுப்பாடில்லாத ஆசைகள்னால தவறாக பயன்படுத்தப்பட்டு சிதைவடைகிறது. புலன்களாகிய இளவரசர்கள் போகம், சுயநலம், தவறான சவகாசங்கள், தீய வழிகள், அழிவை தேடும் பழக்க வழக்கங்கள், அறியாமையோட வழிகாட்டுதல்னால இளவரசர்களான ஐம்புலன்கள் மனிதனை இதுக்குள்ள எல்லாம் சிக்கவிடுது. குடிமக்களான எண்ணங்கள், விருப்பங்கள், உணர்வுகள் இதெல்லாம் தீய, சோர்ந்த, அழிவான நிலைக்கு தள்ளப்படுது. ஆன்மாவோட ராஜ்யத்துல புத்திசாலித்தனமாக இயங்கிய தொழிலாளர்கள், உழைப்பாளிகள் எல்லாமே, அதாவது உயிரணுக்கள், அணுக்கள், பிராணசக்தி, இப்போ அகங்காரத்தோட ராஜ்யத்துல அமைதி இழந்து, சீர்கெட்டு, திறன் இழந்து மெலிந்தவர்களாக மாறுகின்றனர். அடுத்த பகுதி 10 இளவரசர்களான 10 புலன்களும் ஆன்மாவோட ராஜ்யத்திலும் அகங்காரத்தோட ராஜ்யத்திலும் எப்படி மாறுபடுது அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல கண்கள். ஆன்மாவோட ராஜ்யத்துல கண்கள் நல்லதையே பார்க்கும். இயற்கையோட அழகு, கலை படிப்புகள் வெளிப்படுத்தக்கூடிய புனித தன்மை, கண்ணை மூடினாலும் அவங்களோட மன திரையில வரக்கூடிய காட்சிகளும் அமைதியும் ஆனந்தமும் அளிக்கக்கூடியதாக இருக்கும். அகங்காரத்தோட ராஜ்யத்துல கண்கள் பார்க்கக்கூடியது முரண்பாடான விஷயங்கள், பார்க்கத்தகாத காட்சிகள், உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய கலை வடிவங்கள், கண்ணை கவரும் தீமைகளை எழுப்பும் முகங்கள். கண்களால் பார்க்கக்கூடிய இத்தகைய காட்சிகள் பொருட்கள் மீதான பற்றையும் உணர்ச்சி வசமான ஆசைகளையும் தான் மூளைக்கு ஊற்றும். மூன்றாவது செவிகள். ஆன்மாவோட ராஜ்யத்துல சத்தியத்தை கேட்கக்கூடிய இளவரசர். இவரோட ஆளுமையில செவிகள் இரண்டிற்கும் ஞானத்தை தேடி சென்று உள்வாங்கும் திறன் படைத்திருக்கும். அகங்காரத்தோட ராஜ்யத்துல செவிகளுக்கு என்ன கேட்க தூண்டும் அப்படின்னா, செயற்கையான இனிப்பு மாறி பொய்யான விஷயங்களா இருந்தாலும் நம்மள பெருமைப்படுத்தி மற்றவர்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளே கேட்க தூண்டும். தான் அப்படிங்கிற உணர்வுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய வார்த்தைகளை மட்டும்தான் கேட்க தூண்டும். நேர்மையா ஒருத்தவங்க நம்மள புகழும் போது அது நம்மள நல்ல செயல்கள் செய்யறதுக்கு துணை புரியும். ஆனா ஃபிளாட்டரி, பொய்யான வார்த்தைகள், நம்ம மனசுக்குள்ள புதைஞ்சிருக்க உளவியல் தாக்கங்கள் இதெல்லாத்தையும் மறைச்சி தற்காலிகமாக மனிதன் தன்னை பற்றி உயர்வாக, அதாவது பொய்யாக நினைக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு போய் செல்லுது. அது ஒரு நச்சுத்தன்மை உடைய தேன் மாதிரி. நம்மளோட எண்ணங்களோட குரல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்குள்ள புற்றுநோய் மாதிரி வளர்ந்திருக்கக்கூடிய தவறுகள், உளவியல் ரீதியான தாக்கங்கள், பயங்கள் இதெல்லாத்தையும் மறைத்து புத்தியை பயன்படுத்தி இந்த புற்றுநோய் கற்றிகளை அகற்றாம மற்றவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய பொய்யான புகழ்ச்சிக்கும் தனக்குத்தானே நியாயப்படுத்தி பேசக்கூடிய எண்ணங்களுக்கும் மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கும். நம்மளோட நல்லதுக்காக, நம்மளோட முன்னேற்றத்துக்காக ஒருத்தவங்க அன்பா அறிவுரையோ இல்லைன்னா விமர்சனமே இருந்தாலுமே கூட அதை சொல்லும் போது நமக்கே தெரியாம நமக்கெல்லாம் மறைந்திருந்த ஒரு விஷயத்த இவங்க நமக்கு காட்டி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த வேண்டாத குணத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். யோகானந்தருக்கு தெரிஞ்ச ஒரு ஞானி இருந்தாராம். அவரோட சீடர் ஒருத்தர் எப்போதுமே இந்த ஞானிய விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருப்பாராம். ஒரு நாள் அந்த சீடர் இறந்துட்டாரு அப்படின்னு தகவல் அவருக்கு வந்துச்சான். அதை கேட்ட உடனே அந்த ஞானி கண்ணீர் விட்டு அழுதாராம். என சிறப்பாக விமர்சனம் செஞ்ச அந்த நபர் இன்னைக்கு இல்லையே அப்படின்ட்டு. முதல் ஸ்லோகத்தோட உள்ள அர்த்தமான நம்ம ஒவ்வொரு தினமும் அகத்தாய்வு செய்யணும் அப்படிங்கிற விஷயத்துல ஒவ்வொரு இரவும் நமக்குள்ளேயே நம்ம கேட்டுக்கணும். இன்னைக்கு யாராவது நம்மள விமர்சனம் செஞ்சாங்களா, அதை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம், அவங்க நம்மள விமர்சனம் பண்ணதுல ஒரு சிறிதளவாவது உண்மை இருந்திருக்கும் அப்படின்னு சிந்திச்சு பார்க்காம அவங்க சொன்னதை அப்படியே நிராகரிச்சிட்டோமா அப்படிங்கறத அகத்தாய்வு செய்யணும். மூன்றாவது மனம், ஸ்மெல். ஆன்மாவோட ராஜ்யத்துல இயங்கும் போது
நம்மளோட மூக்குக்கு புனித ஸ்தலங்கள்ல வரக்கூடிய நறுமணத்தையும் ஆரோக்கியமான உணவுகள்ல இருந்து வரக்கூடிய மனத்தையும் உள்வாங்கும் தன்மை இருக்கும். ஆனா அகங்காரத்தோட ராஜ்யத்துல தேவையற்ற நாற்றங்கள், புகை நாற்றம், மது நாற்றம், உடலுக்கு ஆரோக்கியமற்ற உணவுகளோட மனம் இதெல்லாத்தையும் தேடி போக தூண்டும். இதனால பேராசை, பற்றுதல் இதெல்லாம் அதிகரிக்கும். 4வது சுவை. ஆன்மாவோட ராஜ்யத்துல உயிர் சக்தியை அதிகரிக்கக்கூடிய இயற்கையான முறையில விளையக்கூடிய காய்கறிகள், பழங்கள் அந்த மாதிரி உணவுகள் மீது நாட்டம் போகும். இதுவே அகங்காரத்தோட ராஜ்யத்துல இளவரசர் பேராசையோட ஆளுமையினால ஆரோக்கியமற்ற உணவுகள் மீது நாட்டம் போகிறது மட்டும் இல்லாம அளவுக்கு அதிகமான உணவை உட்கொள்ளும் அந்த பேராசைக்கும் ஆளாகிறாங்க. சின்ன வயசுல இருந்தே பேராசையின் காரணமாக அதிக அளவுல உணவு சாப்பிடும் போது பிற்காலத்துல அதுவே அவங்களுக்கு பெரும் பாதிப்பை விளைக்கக்கூடிய நோய்களாக உருவெடுக்குது. தினந்தோறும் இரவு நேரத்துல நம்ம அகத்தாய்வு செய்யும் போது இன்னைக்கு நம்ம எப்படி சாப்பிட்டோம், எந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டோம், எந்த அளவுக்கு சாப்பிட்டோம். அடுத்தது கர்மேந்திரியங்கள்ல முதலாவதான வாக்கு. ஆன்மாவோட ராஜ்யத்துல வாக்கு நம்மளோட பேச்சு மூலியமாக உண்மையை மட்டும், சத்தியத்தை மட்டும் பேசும்போது நம்மளோட உயிரணுக்களையும் எண்ணங்களிலும் நல்லதோர் ஒற்றுமையும் நல்லிணக்கணம் ஏற்படுது. ஆன்மாவை விழிக்க வைக்கும் பாடல்கள், அமைதி கொடுக்கும், மனதை உருக்க வைக்கும் பேச்சு, நம்மளோட உயர்வுக்காகவும் மற்றவர்களின் உயர்வுக்காகவும் சிந்தனைகளையும் உயிரணுக்களையும் இறை செயல்கள்ல ஈடுபட சொல்லி ஊக்குவிக்கிறது. இதெல்லாம் கருணையும் உண்மையும் கூடிய வாக்கு செய்யக்கூடிய செயல்கள். அகங்காரத்தோட ராஜ்யத்துக்கு கீழே நேர்மையற்ற பேச்சு, கடுமையான சொற்கள், கோபமான சொற்கள், பழிவாங்கும் எண்ணத்தோடு பயன்படுத்திய சொற்கள், மற்றவர்களை புண்படுத்தக்கூடிய சொற்கள், நம்ம கிட்ட வந்து ஆலோசனை கேட்காதவங்கள அனாவசியமா விமர்சனம் பண்றது, புறம் கூறுதல், குற்றம் கூறுதல், காசிப்பிங், ரூமர்ஸ், பேக் பைட்டிங் இந்த மாதிரி இழிவான செயல்கள்ல வாக்கு ஈடுபடுது. வாக்கு நம்மளோட குரல் வளம் அப்படிங்கறது கடவுள் நமக்கு கொடுத்த அற்புதமான ஒரு சக்தி. அது மற்றவங்களோட காயத்தை ஆற்றுறதுக்கும் மற்றவர்கள் கூட அன்பையும் ஞானத்தையும் பகிர்ந்து கொள்வதற்கும் பயன்படுத்தக்கூடியது ஆன்மாவோட ராஜ்யத்துல இருக்கக்கூடிய வாக்கு பலம். அடுத்தது கைகள். ஆன்மாவோட ராஜ்யத்துல கைகள் நற்பணிகளை செய்யறதுக்காக ஆக்கப்பூர்வமான செயல்கள்ல ஈடுபடுது. அகங்காரத்தோட ராஜ்யத்துல தீய செயல்களுக்காக கொலை, கொள்ளை, நிறைய பொருட்களை தன் வசம் ஈக்கிறதுக்காக செய்யக்கூடிய செயல்கள், கோவத்திலையும் ஆணவத்திலையும் கையோங்குதல் இந்த மாதிரி கைகள் பயன்படுத்தப்படும். அடுத்தது கால்கள். ஆன்மாவோட ராஜ்யத்துல கால்கள் கோயில்கள், ஆன்மீக மையங்கள், இயற்கை எழில் சூழ்ந்த இடங்கள், நல்ல வகையான பொழுதுபோக்குகள், ஆன்மீக சிந்தனை உடையவர்கள் மற்றும் நல்ல நண்பர்கள் இவங்களை சந்திக்கிறதுக்காக கால்கள் இழுத்து செல்லும். பட்ட புலன்களுக்கும் தகுந்த நேரத்துல உதவுறதுக்காக கால்கள் செயல்படும். ஆனா அகங்காரத்தோட ராஜ்யத்துக்கு அடியில கால்கள் போகக்கூடாத இடங்கள், குடி, போதை இவற்றிற்கு அடிமைப்படுத்தக்கூடிய இடங்கள், உணர்ச்சியை தூண்டக்கூடிய பொழுதுபோக்குகள், தகாத நண்பர்களை சந்திக்கிறதுக்கு இந்த மாதிரி மாய வாழ்க்கைக்குள்ள கால்கள் இழுத்து செல்லும். அடுத்தது மலவாய், ஆனஸ். ஆன்மாவோட ராஜ்யத்துக்கு அடியில மலவாய சுத்தமாக பராமரித்து உடலில் உள்ள கழிவுகளை சரிவர வெளியேற்றுவதற்கு உதவி செய்யும். அகங்காரத்தோட ராஜ்யத்துக்கு கீழே எக்ஸ்கிரீட்டரி மசில்ஸ், மலவாய்க்கு தொடர்புடைய தசைகள் சரியான முறையில இயங்காததுனால சோர்வுற்று நோய்வுற்று உடல் கழிவுகளை வெளியேற்ற முடியாம தளர்ச்சி அடையுது. அடுத்தது பிறப்புறுப்புகள். ஆன்மாவோட ராஜ்யத்துக்கு அடியில பிறப்புறுப்புகள் ஒரு ஆன்மாவை இந்த பூமிக்கு கொண்டு வரதுக்காக தன் படைப்பாற்றல பயன்படுத்திக்குது. அது மட்டும் இல்லாம காம உணர்வுகள் மற்ற வகையான அரிய படைப்புகளுக்கும் பயன்படுத்தப்படுது. உயர்ந்த சிந்தனைகள், கலை வடிவங்கள், ஆன்மாவை புதுப்பிக்கக்கூடிய புத்தகங்கள் இந்த மாதிரி படைப்புகளுக்காகவும் பயன்படுத்தப்படுது. அகங்காரத்தோட ராஜ்யத்துக்கு கீழே பிறப்புறுப்புகள் காம உணர்ச்சிகளுக்கு அதிகப்படியாக வசப்பட்டு தீராத ஆசை, கோபம், எரிச்சல் மட்டும்தான் மிஞ்சுது. பைபிள்ல ஜெனசிஸ் பகுதியில கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் ஆப்பிள் மரத்துல இருக்க பழத்தை மட்டும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு அர்த்தம் இதுதான். ஆப்பிள் பழம் அப்படிங்கிறது இங்க பிறப்புறுப்புகளை குறிக்குது. இறைவனோட வடிவமாக தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கான். எப்படி கடவுள் மனிதர்களை படைத்தாரோ அதே மாதிரி மனிதர்களும் இன்னொரு உயிரை படைக்கிறதுக்கு சக்தி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் பைபிள்ல ஜெனசிஸ் சாப்டர்ல வர மாதிரி இறை அருளால குழந்தைகளை படைப்பதற்கு பதிலாக தன்னோட உறுப்புகளையும் தன்னோட உணர்வுகளையும் பயன்படுத்தி மனிதன் ஒரு குழந்தைய படைத்ததுனால இறைத்தன்மையை இழந்து மனித தன்மைக்கு இறங்கி
தொடங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. தினைக்கும் நம்ம அகத்தாய்வு செய்யும் போது இந்த 10 அரசர்களை நம்ம எப்படி பயன்படுத்தினோம் அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். எந்த இடத்துல இன்னும் கட்டுப்பாடு கொண்டு வரணும், சுய ஒழுக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இனி வரும் நாட்கள்ல செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸ்லோகம் 1ஓட இறுதி பகுதியை அடுத்த போஸ்ட்ல பார்க்கலாம். இந்த புதிய தொடரை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. தொடர்ந்து இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.